அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற சில விஷயங்கள் தான். இப்போ இதில் நம்ம முதல்ல பார்ப்போம் நம்ம விஜயை பற்றி. இப்போ இந்த நோன்பு இப்போ நோன்பு முடிஞ்ச பின்னால் கொஞ்ச நாள் போல் கழிச்சா அதுக்கு எம்டி ஆகாது. இப்போ ரம்ஜான் மாதம் நோம்பில் விஜய் என்ன செஞ்சால் 3000 பேருக்கு என்ன செய்யும் இத்தனை நிகழ்ச்சி அவங்க இந்தியாவில் நடத்திக்கின்றாங்க முஸ்லீம்களுக்கு. அப்படி நடத்தினீங்க போதும் இப்போ 3000 பேர் கலந்து கொண்டியாங்க. அடுத்து அதில் இன்னொரு விஷயம் அதிர்ச்சியான விஷயம் நோன்பு பிடிக்காதவர்கள் தான் உள்ளுக்கு நோன்பு தொடக்கத்துக்கு கலந்து கொண்டாங்க. பிடித்தவர்கள் எல்லாருமே வெளியால் அடித்து துரத்தப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அப்படின்னு பார்க்கறதுக்கு நோன்பு பிடித்தவர்கள்னால் அடித்து துரத்தப்பட்டாங்க. நோன்பு பிடிக்காத இந்த 3000 பேர், அதுவும் விஜய் ஃப்ரெண்ட் மேலே தான் அங்கே போய் நோன்பு தொடர்ந்தாங்க சொல்லி ஒரு தகவல் பயங்கரமாக வெளியாகின்றது. அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி வராங்க. அப்படியே தெரிஞ்சாலும் முஸ்லீம்கள் நோன்பு பிடிக்கிறாங்கன்னு தான் தகவல் வருமே தவிர இவங்க நோன்பு பிடிக்காதவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த தகவல்கள் வெளியாகுமா? நல்லா யோசிப்பாருங்கோ. இப்போ நோன்பு பிடிக்காதவர்கள் அதுதான் இங்கே நோன்பு தொடுப்பார்கள் என்று விஜய் எதிர்பார்த்திக்க மாட்டார். இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீமாக இருக்கிறீங்களாண்டு ஒரு தனிப்படையாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றே தெரியாமல் தகவல்களை கொடுத்தாங்களா? சரி, ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அவனை சந்திச்சிருந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்து நான் வாட்ஸ்அப் குரூப் உண்டு ஹெட் பண்ணி அவனை குரூப்பில் போட்டு நீங்கள் 3000 பேர்னா எனக்கு தான் நிகழ்ச்சியை கலந்து கொள்ளணுண்டு அவரை நான் தனிப்படையாக சொல்லி போட்டால் இங்கே வந்தார் இல்லையே. இப்போ 3000 பேர் உள்ளுக்கு வந்த பின்னால் இப்போ மீதி இருக்கிறாக்களை சரியாகிட்டுன்னு சொல்லி 3000 பேர் இங்கே சரியாகிட்டுன்னு சொல்லி அவங்கள விரட்டினா அதுக்கு விஜய் என்ன பண்ணுவார்? விஜய் தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் 3000 பேரும் உள்ளுக்கு இருக்கிறான்ண்டு நோன்பு தொடர்ந்து முடிஞ்சு அடுத்த நாளைக்கே விஜய்க்கே இந்த நியூஸ் போய்க்கும். அவரும் கவலைப்பட்டாங்க இருப்பார், இல்லைன்னு சொல்லலை. அது நான் விஜய் ஃப்ரெண்டு சொல்கிற வகையில் நான் சொல்ல வரலை. நீங்கள் நல்லா விஜய் எடுத்துகிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விஜய் தெரியுமா, இந்த 3000 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க தான் இப்போ நோன்பு தொடக்க போகலான்ட்டு தெரிஞ்சுட்டா அவர் சுவார் ஒட்டிக்க மாட்டார். சரியான நோன்பு அடியாளம் கண்டு அவர் உள்ளுக்கு வந்திருப்பார். அதெல்லாம் ஏன் கருத்தாகிக்குது. அதில் இன்னொரு பக்கம் பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சரி, நம்ம நோன்பு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிட்டு 3000 பேரும் விஜய் ஃப்ரெண்டாக போயிட்டாங்க. அவங்க நோன்பு பிடிக்காதவர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? விஜய் ஃப்ரெண்டாக இருந்து அவன் நோன்பு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? என்னமோ அவர் படத்தை ரோல் பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்கலாம் சொல்கிறதுக்காக வேண்டி இந்த படம் பார்க்கறவன் தொலை மாட்டான்ட்டு நீங்கள் ஒரு பொண்ணு சொல்லலாம். அவன் தொழுது நிற்பான், இல்லை நோம்பு பிடிச்சிருப்பான். ஆனால் அந்த நோன்பு உண்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒத்தலையே ஒரு மக்களை மாற்றிட முடியாது. நம்ம இப்போ குடிக்காதுன்னு சொன்னால் குடிக்காம போகிற இல்லையா என்கிட்ட கெஞ்சி போராடி சில அதிர்ச்சிகளை விளங்கப்படுத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகிற நேரத்துக்காக குடிக்காரனும் கூட திருந்துவான். ஆனால் குடிக்காரனை திருத்தத்தை நம்ம அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கணும். இப்போ நம்ம ஒருத்தனுக்கு புத்தி சொல்ல போனோம், அவன் என்ன செய்கிறான் எது செய்கிறான்ட்டு சும்மாவா ஒன்றவா ஏற்றுக்கொள்வான் இல்லையே. அவனும் என்ன செய்வான், புத்தி சொல்ல போனவன் இந்த புத்தி எவனுக்கு சொல்கிறானோ அவன் கையால் அடி வாங்கிப்பான். ரத்தம் உயிர் போகிற அளவுக்கும் கூட சேலமாகிற அளவுக்கும் கூட அவனுக்கு வாய்ப்பு இது. சின்னதுக்கு அவன் திருத்த சொல்ல அவனுக்கு புத்தி சொன்ன போனவன் உயிரையும் கூட விட்டு ஒரு மாதம் கூட போய்க்கலாம். அவன் உயிர் போய் ஒரு மாதத்துக்கு போகிறவங்க கூட அவன் சொன்னதை அவன் யோசிச்சு பார்த்து கூட திருந்திக்கலாம். அப்படியான விஷயம்லாம் இருக்குது. அதே போல் அவன் திருந்தின போகிறவங்க கூட ஜெயிலுக்கு போய்க்கலாம். தூக்கு தண்டனையோ இல்லை ஆயுத தண்டனையோ வச்சு போட்டு வெளியே கூட அவன் திருந்திக்கலாம், இல்லை அதே கண்ட்ரோல் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்படின்ட்டு நிறைய இதுகள் பார்க்க முடியும் எனக்கு. அப்போ அப்படி இருக்கின்றதுக்கு விஜய் ஃப்ரெண்டெல்லாம் தொழாதவன், நோன்பு பிடிக்காதவன், திக்கர் செய்யாதவன், அமல் செய்யாதவன் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க?
சில இந்தியா முதல் கைக்கு நான் இப்போ கேட்டு போட்டேன். அதுக்கு பதிலை நான் இப்போ கொடுத்துன்னு வரேன். இப்போ வந்து அவன் சொல்கிறான் 3000 பேரும் முஸ்லீம் ஃப்ரெண்ட் விஜயில் முஸ்லீம் ஃப்ரெண்ட் 3000 பேரும் அப்படின்னு பார்க்கணுதுக்கு இப்போ விஜய் ஃப்ரெண்ட் 3000 பேராக நோம்பு தொடர்ந்தாங்க. சரி கொடுக்கும். அவங்க நோம்பு பிடிக்கலண்டு உங்களுக்கு எப்படி சொல்லணும்? அவங்க ஒருவேளை நோம்பு பிடிச்சிருந்தா அவங்க தொழுறாங்க, நோம்பு பிடிக்காம எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் விஜயோட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற நேற்றுக்கு அவன் அம்மல கோலையோ சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஏண்டா இந்த விஜய் ஃப்ரெண்டாக நாங்கள் பிடிக்கிறது தப்பாக இல்லையாண்டு உங்களுக்கு சொல்லவும் இல்லை. என் மதம் பார்க்காம இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட் பண்ணிடாகும். அப்படி பார்க்கறதுக்கு அவனை என்ன மதம் பார்த்து தான் ஃப்ரெண்டாக பழகணுமா? இல்லையே. இப்போ வேறு மதாக்கள் அடித்து கொள்ளணுங்க சொல்லி பட்டியா இஸ்லாத்தில்? இல்லையே. அவன் எப்படி சொல்லியான்? நம்ம தப்பாப்புக்காக வேண்டி தான் நம்ம இந்த கொலை செய்ய முடியும். இப்போ எங்களை ஒருத்தன் கொல்ல வாரா, அவனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நாங்கள் போர் செஞ்சுனிடுவோம். எங்களை காப்பாற்றி கொள்றதுக்காக வேண்டி அவனை நாங்கள் தடுத்து பார்க்குறோம். அவன் கொல்றதுக்காக உயிரி வைக்கிறான். எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் அவனை நம்ம தீட்டு கட்டலாம். அதுதான் இஸ்லாத்தில் மட்டும் இல்லை, சட்டத்திலையும் கூட இடமிக்குது. ஆனால் சில இடங்களை வந்து சில நாடுகள், முக்கியமாக அரபு நாடுகளில் இந்த மாதிரி விஷயத்த நம்ம தலைக்கிலையாக பார்க்க வேண்டிய இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தனை கொண்டுட்டான், இந்த ஒருத்தமை பழி புரிந்தா எதுக்காக கொண்டு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவனோட உயிரை எடுக்கக்கூடிய சில நாடுகள், முக்கியமாக அரபு நாடுகளில் இப்படி ஆகிது. இப்போ ஒருத்தர் நம்மளை போட்டு தள்ளிட்டா நம்ம தப்பாத்துக்காக வேண்டி ஆயுதத்துக்கு இருக்கக்கூடாது, கையை கட்டினா இருக்கணும். ஏன்னா அவன் குத்திட்டு போனால் அவனா ஜெயிலுக்கு போவான்ட்டு தப்பாத்துக்கிறதுக்காக வேண்டி நம்ம யுத்தம் செய்து நம்மளை கொல்ல வந்தவன் நம்ம கொல்ல போனோம்டா நம்மளை அரசாங்கம் போட்டு தள்ளிடும். அப்படி தான் முக்கியமாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் காணப்படுது. 2 கேஸ் வந்து, ஒரு கேஸ் இலங்கையில் நடந்தது. அறியாத வயசில் நிசானா 15 வயசுலேயே அவருக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது 21 வயசு அப்படி ஆகிட்ட அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஒரு பச்சந்தி குழந்தைய கொண்டு. ஆனால் அவங்களுக்கு புரியாத வயசு என்னமா நடந்துருந்து ஒரு வார்த்தையும் கூட அவங்ககிட்ட கேட்கல. ஒரு வாழாடின அவருக்கு எதிர்ப்பாக ஒரு தமிழ் லோயன் கூட இல்லாமல் இருந்தது. அதையும் கஷ்டப்பட்டு பிடிச்சி அவங்களும் கொஞ்ச நாள் போகிற நேரத்துக்கு நிசானாவுக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. அது மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்மணி அவனோட முகம் வந்து அழுகி போய் எசித்து விட்டுன உருவத்தை இருக்கும்போது அவங்க அந்த முகத்தை காட்டிய ஒரு மாப்பிள்ளையும் கூட அவங்கள ஏற்றுக்கொள்ள ரெடியாகிக்கலை. அவங்களும் அப்படி தான் நிற்கிறதுக்கு நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு ஒரு ஆள் அவரை வற்புறுத்தி இங்கே சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியாங்க. அந்த ஆளை மாமா குடும்பம் அவங்களுக்கு முகத்துக்கு சர்ஜரி பண்ணுறதுட்டு அவங்களோட பிள்ளையையும் வீட்டு வேலைக்காளிகளையும் போல அவங்கள நடத்திக்கிறாங்க. அப்படி நடத்தி வந்த சமயத்தில் அவளையும் ஒரு குழந்தை ஒன்று இறந்தனால இவ தான் கொண்டிருப்பாண்டு இவக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அவங்களையும் நிசானாவை எப்படி கொண்டாங்களோ அது போல தான் இப்போ இவங்க பார்க்கும்போது எனக்கு வந்த நிசானாவில் 2வது பாட்டு மாதிரி தான் எனக்கு இவங்களை கேஸுக்கு ஏற்பட்டு போட்டோம். உடனே எனக்கு ஞாபகம் வந்தேன். இப்போ இப்படி இருக்கும்போது எங்கே முதலாவது மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒருத்த அநியாயம் செஞ்சானா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்கே உங்கள்கிட்ட நீ தீப்பிலிருந்து அவன் தப்பிச்சான்டா ஆகாரத்தில் அல்லாக்கிட்ட மாட்டிப்பாண்டு நம்பிக்கை வைங்கோ. உள்ளச்சம் இருக்கும். சும்மா மக்களை கொல்லுன்னு சொல்லிட்டு பேர் நீங்கள் போட்டு தள்ளி நின்றீங்கடா வீண் கொலைக்கு நீங்கள் கட்டாயம் அல்லாக்கிட்ட வகை சொல்லி ஆகணும். இது கன்ஃபார்மாக இதை சொல்கிறது அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். நபி அவங்க கூட வாய்ப்பு கொடுத்தாங்க, வாய்ப்பு கொடுக்காம அவங்கள இது செய்யலை. விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணுக்கே நபி அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. விபச்சாரம் செஞ்ச பெண் நபி அவங்கள தேடி வந்தாங்க. நபி அவங்ககிட்ட சொல்லியாங்க, நபியே நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் என்னை தண்டிங்கண்டு. அப்போ அவங்க கல்பம் வாய்ந்தாங்க.
இப்போ அவங்க சொன்னாங்க, நீயா தப்பு செஞ்சே? ஆமாம் நான் அதை செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்கோ அப்படின்ட்டு 3 தடவை சொன்ன பொருளா நம்பி அவங்க, உன் வயிற்றுல புல் வைக்குது, அதை பெற்று எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெண்மணி கொஞ்ச நாள் போகுதோ அந்த குழந்தையும் பெற்றெடுத்தாங்க. குழந்தையோட வாரா. இப்போ நம்பி அவங்க சொன்னாங்க, நீ அதை வறுத்து போட்டு கையில் ரொட்டி துண்டு கொடுத்துட்டு வாண்டு அவங்களும் அதை மாதிரி போனாங்க. பிள்ளைங்க வளரு அந்த பிள்ளை கைக்கு ரொட்டி துண்டு சுட்டு கொடுத்துட்டு அப்படின்னு நபி அவங்கள தேடி வராங்க. இங்கே நபி அவங்களே, இப்போ நான் வந்துட்டேன், இப்போ எனக்கு தண்டனை கொடுங்கோ அப்படின்ட்டு உடனே அந்த பெண்மணியை கல்லால் எறிஞ்சு ஒன்று வந்துட்டு சரி படுறா அவங்களையும் அடக்கம் பண்ணப்படுது. அப்படி தான் இந்த காலத்தை தீர்ப்பு. இப்போ இருக்கிற காலம் வந்து சரி எவனா உண்மையை சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி அது தப்பு செஞ்சாரா இல்லையா, தண்டனை கொடுப்போமா மானமா கூட நீங்கள் யோசிக்கிறீங்கள. ஒத்த மேலே வீண் பழி போட்டினாலும் சரிதான் முடிஞ்சு அவனை கதை கோஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒத்த மேலே வீண் பழி போடப்படுது, அது உண்மையாகவே அவன் தப்பு செஞ்சானா இல்லை குற்றவாளி வேறு யாரானமான்ட்டு கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. சொன்னவனே கொண்டுவீங்க. அடுத்து ஒரு 3 நாளைக்கோ 7 நாளைக்கோ கழித்து இவன் குற்றவாளியில் இன்னொருத்தனா குற்றவாளின்னு கைப்பற்ற பின்னால் அவனையும் போட்டு தள்ளிவிட்டு ஆரம்பத்தை கொண்டு வந்து குடும்பத்துக்கு ஒரு நஷ்டஈடு கொடுப்பீங்க. அந்த நஷ்டஈடு யாருமா ஓணும்? நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவன் தப்பு செஞ்சானா இல்லையாண்டு தெரிஞ்சு கொண்டு நீங்கள் அவனை தீர்த்தி கட்டிக்கலாம். தப்பு செய்ய நிரூபித்து போட்டு தப்பு செஞ்சவனே தண்டனை கொடுத்தீண்டா அந்த உயிரான் சரி மிஞ்சிருக்குமே. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட்டு